எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதுன்னா கார் மெக்கானிக் அப்படின்னா வந்து மென்னு தான் இருப்பாங்க. ஆமா உமன் யாருமே பார்த்ததே ஆமா கிடையாது. ஆமா சரின்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர் பிளேஸ்க்கே போயிட்டேன். கஸ்டமர் பிளேஸ்க்கு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ம், சார் ஒர்க் பண்ண கால் பண்ணவர் ஆபீஸ்ல இருக்காரு. ம். அவங்க அப்பா கீ குடுக்குறாங்க. ஓகே பேட்டரி ஸ்டார்ட் ஆகல வண்டி. அதனால நான் பேட்டரி எடுத்துட்டு கொண்டு போறேன். உடனே போன் அடிக்கிறாரு. அப்பா வந்திருக்கிறது நீங்க பார்த்துதான் கால் பண்ணியா? ம். என் காதுல விழுது. ஓகே வந்திருக்கிறது ஒரு லேடி வந்திருக்காங்கப்பா. ஆ, அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடியே கால் பண்றாரு. சரி ஓகே. எல்லாருக்கும் இல்ல அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. ஓகே அந்த சந்தேகம்ன்றது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே வரதான் செய்யும் ஆமா அப்படின்ட்டு, சரிங்க சார் நீங்க கீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்சட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டி. ம், ஸ்டார்ட் பண்ணிட்டு சரிங்க சார் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஓடட்டும், அதுக்கப்புறம் இல்லைன்னா பேட்டரி சார்ஜ் போட்டு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்புறமா சார்ஜ் போட்டு மறுநாள் கொண்டு போய் மாட்டுறேன். ஓகே அப்போ அவங்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு கால் பண்ண சாரும் இருக்காரு, அவங்களோட ஒய்ஃபும் இருக்காங்க, ம், அந்த அப்பாவும் இருக்காங்க. ம். அப்போ வந்து நான் மாட்டி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டேன், லாங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்போ அவங்க அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க மருமக வந்து என் கூட உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா ஓகே அப்படின்னு கேட்டாங்க. ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஒரு விமர்சனம் வந்தது. அந்த விமர்சனத்தை நம்ம மனசுல எடுத்துக்காம சரி இருக்கட்டும், யார் மேலேயும் தப்பு கிடையாது, நம்ம கத்துக்கிட்டு தான் நம்ம செய்ய போறோம், அவங்க பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறாவது நாள் செல்ஃபி எடுத்துக்கிட்டு போது ஓகே நேத்து பேசின அந்த விமர்சனங்கள்லாம் மறைஞ்சிருச்சு.